இது ஒரு பூமராங்க தான் தெரியுமில்ல. இங்க நான் நின்று பேசுவீங்க, நீங்க வருவீங்க. அப்ப இதே டயலாக் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆனா நீங்க ரொம்ப நாளா பேசுறீங்க, பல நூற்றாண்டுகளா பேசிட்டு இருக்கீங்க. நாங்க இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கோம். வந்திருந்த அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகை துறை, ஊடகத்துறை அத்தனை நண்பர்களுக்கும், அண்ணன்களுக்கும் நம்ம அந்த நன்றி. சந்தோஷம். சொல்லுங்க. அது நல்லா இருந்ததுண்ணே. வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அது அஃபீஷியலா சொல்லிடணும், இல்லாட்டி ஏகப்பட்ட பஞ்சாயத்துகளை சந்திக்க வேண்டியிருக்கும். சரி, அண்ணனுக்கு ஒரு அருமையான வைரல் டாபிக் இருக்கு. இந்த டாபிக் வந்து இதுவும் எல்லா உண்மையான ஸ்டேட்மெண்ட்டையும் டாபிக்கா கொடுத்துருக்காங்க ரியோ பிரதர். உங்கள் டாபிக், ரியோ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு? ரியோ இப்ப பேசுவார் பாருங்க, தெரியும் எவ்வளவு உண்மை. ரியோ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு? அது நீங்க தான் சொல்லணும். அது சொல்லவா? சொல்லிடுவா? அதை இல்லை, நான் சொல்லி தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு ஆகக்கூடாது, அதனால தான் கேட்குறேன். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இதே இடங்களில், இதே மேடையில் வேறு வேறு ஜானருக்கு வந்தாலும் இன்றைக்கி இந்த நாள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி விளையாட்டுத்தனமாக ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்தோம், நானும் தம்பி விக்கியும். நான் வந்து டிவியில் நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருந்தேன், தம்பி வந்து ஆர்ஜேவாக இருந்தார். இங்கே 2 பேருக்கும் இல்லாத ஜானராக வந்து ஒரு ஸ்டுடியோ ஆரம்பித்தோம். அப்போ வந்து மனசார வந்து வாழ்த்துன, விரல் விட்டு எண்ணக்கூடிய நண்பர்களில் பிரதர் சிவகார்த்திகேயன் ஒருத்தர். நீங்கள் தான் எங்களை வேறு ஜானருக்கு தூக்கி கொண்டு வந்து வச்சிங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். படத்தில் நடிக்கிறது வேணால் நம்ம ஏதாவது வேலையாக இருக்கும், ஆனால் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட், புது முயற்சி கொடுத்ததுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆன் பிகாஃப் ஆஃப் அத்துணை தம்பிகளும். நீங்கள் அங்கே வரும்போது நாங்கள் ஒரு 10-12 பேர் தான் இருப்போம்னு நினச்சோம். இப்போ ஒரு 78 பேர் இருக்கோம் பிரதர். டிஷர்ட்டுக்கு எண்ணும்போது தான் தெரிஞ்சிச்சு கணக்கு. இன்னும் இப்போ கூட சொல்ல முடியாது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க டைமில் 2 பேர் சேர்ந்துருப்பாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. டெய்லி காலையில் சென்னைக்கு வந்து இறங்குறதுலேருந்து. என்னடா ஓஜா கம்மியாக இருக்குது, இன்னும் 20 பேர் எங்கே? 77 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், 32 பேர் தான் சொல்கிறீங்க. ஸோ டாபிக்கு வருவோம். ரியோ அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டார்னா உண்மையான விஷயந்தான், எல்லாத்துக்குமே தெரியும் ரியோ எதுக்கு சரிப்பட்டு வரமாட்டாருன்னு. இல்லை, நம்ம சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. ரியோமா சொல்கிற கேளு. ஒரு மைக்கு தான் ஆன் ஆகும். எப்படி 2 மைக்கு ஆன் ஆகிறதுக்கு விஷயம் கிடையாது. கார்த்திக் சொல்லவே வேணாம், சொல்லவே வேணாம். இல்லை, ஆனால் சொல்லிட்டாப்ல, என்னை பற்றி எதுவுமே சொல்லிடாதீங்க சொல்லிட்டாரு. ஆனால் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோக்கெல்லாம் நம்மளுடைய சேனலுக்காக எடுக்க ஆரம்பித்தோம். ஆரம்பத்தில் ஒரு வீடியோ எடுத்தார், நம்ம படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தார். இது 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸை நான் வைக்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த ஃபஸ்ட்டு மெமரிஸ் எடுக்கும்போதும் ஆரீரோ எடுக்கும்போதும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எந்தளவுக்கு அவர் வந்து கோப் பண்ணியிருக்காருன்ற விஷயம் கார்த்திகை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் கார்த்திக். இது வரைக்கும் நான் கார்த்திக் தான் வாழ்த்துக்கள் சொன்னதே இல்லை, ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். ஆனால் என்ன தான் சொன்னாலும் ரியோ அதுக்கு ஒத்து வர மாட்டார். ரியோ வந்து இல்லை பிரதர், ரியோ வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆங்கர் பண்ணுற ஆள் நினச்சிங்களா, அதுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார். அவர் சீரியல் நடிக்கிற ஆள் நினச்சிங்களா, அதுக்கு அவர் சரிப்பட்டு வர மாட்டார். அவர் வந்து படத்தில் நடிக்கிறதுக்கு தான் சரிப்பட்டு வருவார். என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்? மெயின் லீட் மாஸ் ஹீரோ. தேங்க்யூ ரியோ. இதுக்கு மேலே இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரிலண்ணே. சொல்லுங்க. ஸோ வந்து இது மைல்ஸ் அந்த மாதிரி சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன டீம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லாமல் இங்கே கேட்டவுடனே வந்து யூகே அண்ணனாக இருக்கட்டும், சம்பத் சாராக இருக்கட்டும், மயில்சாமி அண்ணனாக இருக்கட்டும், எல்லாருமே ஓகே சொல்லி இவ்வளோ பெரிய நண்பர்கள் வந்திருக்கீங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதே ஆதரவை நீங்கள் எல்லாத்துலையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நன்றி, வணக்கம். நன்றிண்ணே, நன்றி நன்றி நன்றி. இந்த வயசு வித்தியாசம் பார்க்காம வாழ்த்துறீங்க பாருங்கண்ணே, அந்த மனசுண்ணே, பெரிய மனசுண்ணே. நன்றிண்ணே.